ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெரிட் மெகா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஹஸ்லானோட பர்த்டே வீடியோ தான். பர்த்டே வீடியோ வந்து டெக்கரேஷன் பண்ணதுலேருந்து பார்க்கலாம் வாங்க. ஃபுல் டெக்கரேஷன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். பார்க்க நல்லா தான் இருக்குது. கலர் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஹாப்பி பர்த்டே பேனர், ப்ராடக்ட் நெட்டு, எல்இடி லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் வந்து சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அந்த பர்த்டேனாலே வந்து ஒரு பலூன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 பலூன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு எங்கே மேரேஜ் வரணும் அது மட்டும். பட் நிறைய வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் அந்த 5 பலூன் ஒன்றா வைக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி பேட்ச் மாதிரி இருக்கும். அது வாங்கிட்டு 2 மட்டும் வச்சுருவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், போய் வாங்கிட்டு வரேன். உங்கள் சமையல் வேலை எந்த அளவில் இருக்குது? பிரியாணி மட்டும் தான் செய்யணும், அதெல்லாம் முடிச்சாச்சு. காட்டா சட்டியா? இதுதான் வந்து ஃபைனல் டெக்கரேஷன் லுக். பெரிய பையன் வந்து ஃபுல் பலூன் மாதிரி ஆர்ச் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெக்கரேஷன்லாம் பக்காவாக முடிஞ்சு அம்மா அப்போலாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்பத் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். டெக்கரேஷன்லாம் பண்ணி முடித்த உடனே வந்து அம்மா தலை சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் பிரியாணி, செட்டிநாடு கிரேவி எல்லாமே. ஈவினிங்காக சர்பத் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து மெகாவோட அவுட்ஃபிட் இன்றைக்கி. இது என்னோடய அவுட்ஃபிட். நான் சிம்பிளாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டேன். கரெக்டாக கேக் வெட்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்னவன் தூங்கிட்டான். என்ன பண்ணுறேன்னே தெரில. ரொம்ப சமாதானப்படுத்துகிறோம். அவன் தான் அப்படின்னு பார்த்தா இவனும் ரொம்ப சோகமாகவே இருந்தான். சரியாக தூங்காமல் எழுந்திரிச்சிட்டு வெட்டலாமா? சாயினே சாயினே சரி மாட்டேங்கிறேன் ஒன்றும் மாட்டேங்கிறேன். ஹாப்பி பர்த்டே வெட்டலாமா? இல்லை ஒவ்வொரு ஜூமிங்கில் தான் இருக்கு. லாஸ்ட்டாக கேக்லாம் அம்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் எப்பயுமே கேக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குலாம் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அத்தாவுக்கு வந்து வியாபாரத்துக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிட்டார். அம்மா கொஞ்ச நேரம் கூட இருந்தாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். மூஞ்செல்லாம் கேக் அப்பிட்டு விட்டுருந்தாங்க. கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் லாஸ்ட்டாக சர்பத் குடிச்சிட்டு இருந்தோம். வி கம் டு த ஃபங்க்ஷன் எண்ட். மெகா வந்து லாஸ்ட்டாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு. க்ளீன் பண்ணியாச்சா? இல்லை, பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே. பொம்பளை வச்சு தான் கலைக்கலையா? கலைக்கணும், வந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. அம்மா வெயிட் பண்ணி நைட்டு கூட நல்லா இருக்காது. சரி சரி சரி. சாயின் சட்டியை கட்டிட்டானா? சரி விட பார்த்துக்கலாம். அட்டே சாயினு. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பர்த்டே ரொம்ப நல்லபடியாக போச்சு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வருது? அடுத்த நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வருது? என் ஒய்ஃபோட பர்த்டே வருது Jan 27. ஸோ அந்த அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் விளாக் வரும். எங்களோட டெய்லி விளாக் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மெரிட் மெகா. பாய்.